வணக்கம் தோழிகளே. இன்னைக்கு நான் தான் மெயின் ஹீரோ. என்ன வச்சு செய்த மதுரை ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெசிபி செய்ய என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவோமா? ஹலோ, எல்லோரும் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க நம்ம தோழிகளுக்கு. ஹாய். சீக்கிரம் நடந்து போ, நமக்கு பின்னால மத்தவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து வாங்க, நமக்கு நேரம் இல்ல. எல்லோரும் பசியோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி சரி, இதோ வந்துடும். அவங்களோட எண்ணெய் எடுத்து வைங்க. சரி, முதல்ல மட்டன் துண்டுகளை ஒரு பாத்திரத்துல போட்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணியில க்ளீன் பண்ணிக்கலாம். சரி, இப்ப நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம ஒரு மண் பாத்திரம் எடுத்து அடுப்புல வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சோம்பு, சீரகம், மல்லி விதை, மிளகாய் வற்றல் சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்து தட்டில் தனியா வையுங்க. நம்ம வறுத்து எடுத்து வச்ச பொருட்கள் மிளகு, சீரகம், சோம்பு, மல்லி விதை, மிளகாய் வற்றல். உங்களுக்கு நேரம் இருந்தா அம்மியில அரைச்சு வைங்க. எங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றவங்க மிக்ஸில அரைச்சு எடுத்து வைங்க. அடுத்து இஞ்சி பூண்டு அரைச்சு எடுத்து வைங்க. ஒரு மண் பாத்திரத்தை எடுத்து அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்தி பட்டை, கிராம்பு, பிரிஞ்சில, சோம்பு, மிளகாய் வற்றல் போட்டு வதக்குவோம். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்கு வதக்கி பிறகு தக்காளி சேர்த்து வதக்குவோம். மட்டன் மற்றும் உப்பு சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வேக விடுவோம். மட்டன் அரைப்பதமாக வெந்தவுடன் அரைத்து வைத்த மசாலா, உப்பு மற்றும் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும். பிறகு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து மூடி வைத்து வேக வைக்கவும். மதுரை ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க, சேர்ந்து சாப்பிடுவோம். நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் போடுங்க.